ஹாய் ஹோல், நான் ஷோபலன் நினைசம் வீடியோ போட்டுட்ருக்கேன். மும்பையில் வந்து ஈவெண்ட்டை முடிச்சுட்டு வந்து 2 நாள் கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது. தனுஷ் வீட்லேயுமே கொஞ்சம் இஷ்யூ இருந்தது. ஸோ அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு நாங்கள் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறதுக்கே ஒரு 2 நாள் டைம் ஆகிப்போச்சு. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, ப்ரோ கேம்ப் ஃபினிஷ் பண்ணியாச்சு. பெங்களூரில் ஆரம்பித்து மும்பையில் முடிச்சாச்சு. 2025 ஆரம்பிச்சது, அதாவது போன வருஷம் தான். ஏப்ரலில் வந்து 10 கிலோமீட்டர் அந்த இதில் ஸ்டார்ட் பண்ணி, அதுக்கப்புறம் டெல்லி 21 கிலோமீட்டரு, கொல்கட்டாவில் 25 கிலோமீட்டரு, அது போக கடைசியாக வந்து மும்பையில் வந்து 42 கிலோமீட்டர் முடிச்சது. ஸோ இதை பற்றி சொல்கிறேன். இதில் என்னென்ன கொடுத்தாங்க அப்படின்றத பற்றி சொல்கிறேன். இதுதான் அந்த பேகு கொடுத்தது, ப்ரோ கேம்ப் ஸ்லாமில் கொடுத்தது. ஸோ இதில் என்னென்ன இருந்தது அப்படின்னா, ஒரு டிஷர்ட்டு, அப்புறம் ஒரு கேப்பு, அப்புறம் இந்த நகை கடைக்கில் நகை வாங்கினா கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி ஒரு பாக்ஸில் ஒரு பேட்ச் இருக்குது. 4 ஸ்டேட்டுக்கு போய் ஓடினதுக்கு உண்டான 4 மெடல். ஸோ இதான் அந்த மெடல்ஸு. இது வந்து டிசிஎஸில் 10 கிலோமீட்டர், நான் பெங்களூரில் ஆரம்பித்தேன் டிசிஎஸ் நடத்துகிறது. ஸோ 10 கிலோமீட்டர் ரன் இருக்கும், அதை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அதுக்குன்னு உண்டான கட் ஆஃப் டைம் இருக்கும். அதுக்குள்ளே முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மெடல் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுத்து கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா, அக்டோபர் மாதம் டெல்லி வேதாந்தா, இந்த மாதிரி ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி மெடல் கொடுப்பாங்க. 21 கிலோமீட்டர் ஹாஃப் மேராத்தனு. அதுக்கப்புறம் டாடா ஸ்டீல் வேர்ல்டு நடத்துகிற கொல்கட்டாவில் நடத்துகிறது 25 கிலோமீட்டரு கொல்கட்டாவில். அதுக்கப்புறம் மும்பையில் அடுத்த வருஷம் ஜனவரியில் எப்பயும் வருஷம் நடக்கிறது. இதில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷல்னால், 2 மெடலாக கொடுக்குறாங்க. ஒன்று நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கு 42 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்றது, அந்த இதுக்கு ஒரு மெடலும், இன்ஸ்பிரேஷன் மெடல், இது யாரை பார்த்து நம்ம ஓட ஆரம்பித்தோம் அப்படின்றவங்களுக்கு நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு உண்டான ஒரு மெடலும் 2 சேர்ந்த மாதிரி இருக்கும். இப்படி 2ஐயும் சேர்த்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி கொடுத்துருப்பாங்க, சரியா? இப்படி இருக்கும், நம்ம அதை அப்படியே எடுக்கிற மாதிரி இருக்கும். கடைசியாக இது 4ஐயுமே விடாமல், எந்த சைக்கிள்லையும் பிரேக் ஆகாமல், இப்போ வந்து பெங்களூரில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு டெல்லி பிரேக் ஆகிட்டு கொல்கட்டா அப்புறம் மும்பை முடிச்சிருக்கோம் அப்படின்னா, ஒன்று விட்டுட்டோம் அப்படின்னா இந்த இது கொடுக்க மாட்டாங்க. இதுதான் அந்த ப்ரோ கேம்ப்க்கு உண்டான மெடலு. ஸோ இது யார் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்றது உள்ள வந்து நிறைய இஷ்யூ இருக்குது. இது வந்து பிஸ்னஸ்க்காக பண்ணுறாங்க, வெளிநாட்டுக்காரவங்க பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அதுக்குள்ளேலாம் நம்ம போக வேணாம். நமக்கு ஊராக போய் ஓடணும்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை அப்படின்னா, இந்த ஒரு ரன்னை முடிச்சு நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டேட்லேயும் போய் ஓடுறது வந்து, ஒரு ஸ்டேட்லேயும் எல்லா ஸ்டேட்டில் இருந்த ஆளும் வந்து அந்த இடத்துல கூடுவாங்க. மும்பைனா எல்லா ஸ்டேட்லேருந்து வர்றாங்க, கொல்கட்டானா எல்லா ஸ்டேட்லேருந்து வர்றாங்க. ஒரு எல்லாத்தையும் ஒன்று கூட வைக்கிற இடமாட்டம் அதை பார்க்குறோம் நம்ம. ஸோ நிறைய மக்களை நம்ம பார்க்கலாம், எல்லா ஸ்டேட்லேருந்து ஒரு அனுபவம் கிடைக்கும் நமக்கு. ஓகேவா? இதை நீங்கள் பண்ணணுமா பண்ண வேணாமா அப்படின்றது உங்களோட டெசிஷன் தான். பர்டிகுலராக இப்போ வந்து தனுஷ் பண்ணால, இப்போ மும்பை தான் எனக்கு டார்கெட்டு. இந்தியாவில் நடக்கிற பெரிய மேரத்தானில் மும்பை வந்து ஒரு முக்கியமான மேரத்தான். 42 வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ வேர்ல்டுலேயே 7 மேரத்தான் பெரிய மேரத்தான் சொல்கிறாங்கல்ல, டோக்கியோ, பெர்லினு. ஸோ இந்த மாதிரி 7 மேரத்தான் இருக்குல்ல, அது மாதிரி இந்தியாவுக்குன்னு ஸ்பெஷல் பார்த்தீங்க அப்படின்னா மும்பை மேரத்தான் தான், மும்பை டாட்டா மேரத்தான் தான். ஸோ அதனால் உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா இந்த இதை பண்ணிக்கலாம். இதுக்கு உண்டான செலவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தவங்க, நான் 1 மாதத்துக்கு முன்னாடியே போயிருந்ததுனால அதுக்கு ஒரு செலவு இழுத்துருச்சு. இது 4ஐயும் சேர்த்து பண்ணுறீங்க, ரொம்ப பட்ஜெட்டாக பண்ணுறீங்க அப்படின்னாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 40,000 ஒரு 50,000 ரூபா வரும். இல்லை கொஞ்சம் எக்ஸ்பென்ஸாக போகிறீங்க அப்படின்னா 1 லட்ச ரூபாய் தொட்டுரும். ஸோ நிறையா இருக்குது, ட்ரெயினில் போகிறதா, ஃப்ளைட்டில் போகிறதா, அதுக்கு எத்தனை நாள் நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க அப்படின்றத பொறுத்து. இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்மளோட மன வலிமையை சோதிக்கிற மாதிரி தான் இருக்குது 2 விஷயத்துலையுமே. சரி, எதை சொல்கிறேன், ஓடுறதுலையும் சரி, எந்த அளவுக்கு நம்ம சிக்கனமாக அதை செலவு பண்ணிட்டு போயிட்டு வர்றதுலையும் சரி. போயிட்டு தாங்க முடியல, போகிறேன் அன்ரிசர்வில் போகிறேன் அப்படின்னு மிச்சம் பண்ணுறது, சாப்பாட்டில் மிச்சம் பண்ணுறது அப்படின்னா ஓட முடியாது. அன்ரிசர்வில் போகிறோம் அப்படின்னா மறுநாள் ரெக்கவரி இருக்காது. 2 நாள் தான் இருக்க போகிறேன் அப்படின்னா நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை பண்ணுங்கள். இதை நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது என்னோடய ப்ரொஃபஷன், அதனால் நான் பண்ணுறேன், எனக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கும் அப்படின்னு. எனக்கு ஒரு இடத்துக்கு போய் போடணும், ஒரு இடத்துல போய் ஒரு ரன்னர்ஸை பார்த்து பேசணும் அப்படின்றதுக்காக இதை பண்ணியிருக்கேன். எல்லாருமே பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் இதை நீங்கள் பார்க்கும்போது என்ன ஒரு உத்வேகம் கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் ஓடணும், எல்லோரும் இவ்வளோ பேர் நம்மளை மாதிரி ஓடுறாங்க அப்படின்ற ஒரு பார்வை நமக்கு மாறும். அதனால நம்ம இன்னும் நல்லாவே ஓட ஆரம்பிக்கலாம். அப்புறம் முக்கியமாக வந்து இந்த டாடா மும்பை மேரத்தானை பற்றி நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். எனக்கு இருக்கிற ஒரு ஆதங்கம் எப்படி அப்படின்னா, இந்த ஃபிடிஃபிடஸ் அப்படின்றவர் தான் இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங்கு, அவரை பார்த்து தான் இந்த மேரத்தானே நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கதைகள் நீங்கள் கேட்டிருப்பீங்க. 42 கிலோமீட்டர் விடாமல் ஓட்டிட்டு வந்து மன்னர்கிட்ட வந்து அந்த போர் நடக்கிற செய்தி, போரில் ஜெயிச்ச செய்தியை வந்து சொல்லிட்டு இறந்து போயிருப்பார் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு 200 கிலோமீட்டர்லாம் அவர் ஓடி இருப்பார். அதுக்கு முன்னாடி நாளே சொல்கிறேன் நான், அதுக்கு முன்னாடி நாள் வந்து கண்டினியூஸாக ஓடி இருப்பார். அதுக்கப்புறம் வந்து இந்த 42 கிலோமீட்டர் ஓடிட்டு வந்து தகவலை சொல்லிட்டு அதை இறந்துருப்பார். ஸோ இந்த ரன்னிங்கோட லாங் டிஸ்டன்ஸோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு ஸ்போர்ட்டே கிடையாது. சொல்லப்போனால் இது வந்து ஒரு 5 கிலோமீட்டர் ரேஸோ இல்லை 100 மீட்டர் ஸ்ப்ரிண்ட் ரேஸோ இல்லை பேஸ்கெட் பால், வாலிபால், கிரிக்கெட் இந்த மாதிரி ஒரு கேம் கிடையாது. ஒருத்தன் என்ன பர்பஸ்க்காக ஓடுறான்,
சரியா? அவன் அந்த நாட்டோட வெற்றியை போய் சொல்லணும். ஏன்னா இத்தனை பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க, சண்டை போட்டுட்டு இருக்காங்க, உயிர் இழந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க அந்த ஒரு அது ஏதோ ஒரு நோக்கம் இருக்குல்ல, உள் நோக்கம்னு ஒன்று இருக்குல்ல, நமக்குள்ள ஒரு வழி அந்த இதை கடத்துறதுக்கு உண்டான ஒரு பர்பஸ் இருக்குல்ல, அதுக்காக பண்ண விஷயத்த நம்ம இந்த ரேஸாக கன்வெர்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது கிட்டத்தட்ட இப்போ முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் வந்து நீங்கள் என்ன ஆளுன்னு கேட்பாங்களா, அது மாதிரி முடிச்சதுக்கப்புறம் நீ கால் நல்லா இருக்கியா, உடம்பு நல்லா இருக்கா, மூச்சு வாங்குதா, தண்ணி குடிக்கிறியான்னு இல்லை, கையை கொடுத்தோன்னே என்ன டைமிங் நீ என்ன டைமிங் சப்த்ரியா நீனு இந்த ஆளு எலைட் கேட்டகரி, சப்4 அமேச்சரு, சப்5 பிகினரு, அதுக்கு இல்லையா டுபாக்கூர், இப்படியே பிரித்து ஒரு ஆளையும் அது ஒரு திருப்தி. நான் முடிச்சுட்டு இவன் என்னோட 10 நிமிஷம் 20 நிமிஷம் கம்மியாக வந்துட்டான் அப்படி. ஸோ இந்த மனநிலையில் வந்து இன்னும் கொஞ்சம் மாறணும். இது வந்து ரன்னர்ஸ் மத்தியில், அதாவது இந்த மாதிரி ப்ரொஃபஷனில் வந்து இது நமக்கு வந்து சரியில்லாத ஒன்று, ஆரோக்கியத்தை கொண்டு போகாது. இப்போ ஒரு ரன்னர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நம்ம மும்பை மேரத்தானில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் எலைட் அத்லெட்டு கூட கிடையாது அவர். ஃபஸ்ட்டு வந்து அவரோட ப்ரொஃபஷன் பார்த்தீங்க அப்படின்னா சர்ஜன், டாக்டர். ஸோ இப்போ ரஷ்யாவில் படிச்சுக்கிட்டு இருந்தாராம். அது போக இதை ப்ராக்டிஸ் பண்ணி 2 மணி நேரம் 19 நிமிஷத்தில் முடிச்சிருக்காரு இந்த ஃபுல் மேரத்தானை. இதை நான் பார்க்குறது எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அவரோட ஜெனட்டிக்ஸ், அவர் எந்த பேஸ்லேருந்து ஆரம்பிச்சிருக்காரு, அவர் இதுக்குண்டான போட்ட எஃபோர்ட் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்போ கிளாஸில் ஒரு 50 பேர் படிக்கிறோம். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்ட் ரேங்க் எடுக்கிற 3 பேர் வந்து ஃபஸ்ட்டு பெஞ்சில் இருப்பாங்க, இல்லை ஒரு 5 பேர் ஃபஸ்ட் பெஞ்சில் இருப்பாங்க. இவங்களுக்குள்ளே தான் வந்து படிக்கணும்னு எண்ணத்தில் இருக்கிற போட்டியே. மித்த இருக்கிற 40 பேர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட திங்கிங் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து மொத்தமாக காமனாக ஒரு இடத்துல கொண்டு போகும்போது எலைட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதுன்றது மித்த எல்லாத்தையுமே டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னோட ஒப்பீனியனாக சொல்கிறேன் இதை எலைட்டை மட்டும் ஏன் ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு மித்த இருக்கிற மாஸ் ஆடியன்ஸை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு பேஸு வேறு மாதிரி ஆரம்பிச்சிருக்கும். இப்போ நான் ஆரம்பிக்கும் போது என்னோடய பேஸ் 21 கிலோமீட்டர் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது 6.5 பேஸ், கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் ஓடினேன் நான். ஆனால் என்னையோட வெயிட் ஓவராக இருக்கிற ஆள், ஜெனட்டிக்காகவே இந்த ரன்னிங் வராத ஆள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 8 பேஸ் 9 பேஸ்லேருந்து ஆரம்பிப்பாங்க. இல்லை என்னோட நல்ல ஜெனட்டிக்ஸ் இருக்கிற ஆள் பார்த்தீங்க அப்படின்னா 5 பேஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு ஆளோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டே வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதில் எலைட்டு, அமேச்சரு, பிகினரு அப்படின்றதெல்லாம் கிடையாது. அவங்கவுங்க மன கஷ்டத்தில் ஓடும்போது பெயின் எல்லாம் ஒன்று தான், எல்லாத்துக்கும் ஒரே பெயின் தான். இப்போ நான் சொல்லப்போனால் நான் 2.25 மணி நேரம் ஓடின ஹாஃப் மேரத்தானை இதே இது வந்து ஓவர் வெயிட்டில் இருக்கிற ஆள் 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் கூட ஓடிருப்பாங்க. ஆன் ஃபீட் அந்த கால் வந்து 3 மணி நேரம் தரையில் இருக்குது அப்படின்னா என்னையோட அவர் தான் ஸ்ட்ராங் சொல்லப்போனால், புரியுதா? ஸோ யார் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து ஓடுறாங்களோ அவங்க தான் அவங்களோட எலைட்டோட நான் சொல்லப்போனால் என்னோட ஒப்பீனியன் என்னென்னா அவங்க தான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங் அப்படின்றத நான் சொல்லுவேன். நான் இவங்களுக்கு ஜெனட்டிக்காகவே இப்போ கென்யன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹை ஆல்டிடியூடில் இருக்காங்க, அவங்களோட ஜெனட்டிக்கே அப்படி தான் இருக்கும். கை கால்லாம் நீளமாக இருக்கும். லங் அடாப்டேஷன் கெப்பாசிட்டி வந்து அந்த ஆக்சிஜன் லெவல் லோவாக இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி மாறி இருக்கும் அவங்களோடது. ஸோ அவங்களையும் நம்மளையும் கம்பேர் பண்ணவே முடியாது. இது மாதிரி தான் ஒரு தாள்லதும். இப்போ நான் வந்து ஜிம்முக்கு இப்போ நான் வந்து எந்த ஒரு எக்ஸசைஸுமே பண்ணலை, எதுவுமே இப்போ ஒரு 10 நாள் எதுவுமே அப்போ வெயிட் ட்ரைனிங்கே பண்ணலை. ஆனால் இப்போ போய் 10 புல்லா போட சொன்னால் நான் போட்டுருவேன், நான் புஷ்அப் எடுக்க சொன்னால் அப்போ எடுத்துருவேன். இது என்னோட ஜெனட்டிக்கு. எனக்கு இந்த பாடி ஃப்ரேம் இருக்கு, நான் ஒர்க் அவுட்டே பண்ணலைனாலும் இப்படியே தான் இருப்பேன். நான் நல்லா தின்னு வெயிட் போட்டாலுமே நல்லா தொப்பை மட்டும் பெருசாகுமே தவிர்த்து இந்த கட்டிங்ஸ் இருக்குது தெரியுமா, இந்த ஷோல்டரு இது எல்லாமே எனக்கு அப்படியே இருக்கும். இதுக்காக நான் ஒர்க் அவுட் பண்ணேன்னு நான் வந்து வெளியில் போய் சொன்னால் அது வந்து சரி வருமா? ஸோ என்னோட ஜெனட்டிக் இதே இது ஓடுற ஆள் இருக்காங்கன்னா அது அவங்களோட ஜெனட்டிக்கு, புரியுதா? ஸோ எல்லாத்தையுமே போட்டு கம்பேர் பண்ணக்கூடாது. இது எனக்கு எது வழியை கொடுக்குது, இப்போ எனக்கு எது ஈஸி அப்படின்னா புஷ்அப் படிக்கிறது, புல்ல படிக்கிறது, ஜிம்மில் போய் வெயிட் அடிக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப ஈஸியாக வர்றது. அதில் நான் போய் பெருசாகிட்டேன் அப்படின்னு நான் போய் அது வந்து நான் சொல்கிறது வந்து கரெக்டாக இருக்காது. இப்போ வந்து நான் வந்து எனக்கு எது வராது அப்படின்னா இந்த ஓடுறது, ஒரு தடவையும் ஓடிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த பொழப்பை வேணாண்டா விட்டுருவோண்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த வழி இருக்குது தெரியுமா, அது ரொம்ப ஆர்வமாகவும் அனுபவிச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஆப்போசிட்டாக பண்ணுறது, இப்போ எனக்கு வந்து ஜெனட்டிக்காக வெயிட் ட்ரைனிங் பண்ணுறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் ரன்னிங் வந்து எனக்கு வரலை. ஆனால் அதை பண்ணி அதில் நான் ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு டைமிங் கொண்டு வரேன்றது எனக்கு பெரிய திருப்தியாக கொடுக்குது. மலையவே சாச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி. இதே மாதிரி தான் இப்போ ரன்னர் வந்து இப்போ பேசிக்காக வந்து கென்யன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஜெனட்டிக்கே வந்து ரன்னிங்க்கு உண்டான ஜெனட்டிக் தான், புரியுதா? அவங்களோட உடம்பே அப்படி தான் இருக்குது. ஸோ அதில் வந்து அவங்க பெருசாக இருக்காங்க அப்படின்னு அவங்கள பார்த்து ட்ரிகர் ஆகிட்டு நம்மளும் அதே மாதிரி அந்த மாதிரி அதை டைமிங்கை பின்னாடி ஓடாமல் பர்டிகுலராக இன்ஜுரி இல்லாமல் ஹார்ட் ரேட்டை ஃபேஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு டைமிங்கில் ஒரு sub-3 கொண்டு வரணும்ப்பா ஒரு 5 வருஷத்தில் அப்படின்னு ஒரு டைம் வச்சு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக முடிக்கலாம். ஒரு இடத்துக்கும் போய் என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள் ரன்னை, புரியுதா? நான் இந்த 42 கிலோமீட்டரை அப்படி தான் பண்ணேன். நான் ஓடும்போது எல்லார்ட்டையும் பேசி எல்லார்ட்டையும் சிரித்து நிறைய விஷயங்கள் கான்வர்சேஷன் பண்ணிக்கிட்டு இதில் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கணும். நான் கையில் கேமரா வச்சுட்டு ஓடும்போது ஃபோக்கஸ்லாம் பண்ண முடியாது. நான் வந்து எல்லாரோடையும் பேசணும், போகிற வரவங்கள்ட்ட நான் வணக்கம் சொல்லுவேன்,
பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட பேசுவேன், ஜெல்ஸ் எடுக்கிறது, எனக்கு கையில் கேமரா இருக்கிறதுனால அவங்க தான் எனக்கு எடுத்து கொடுப்பாங்க. ஸோ நல்லாயிருக்கும். அது ஒரு விதமான அந்த ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஜேர்னின்றது வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும். எல்லாத்தையுமே கொண்டு வந்து ரேஸு ஸ்போர்ட்டு அப்படின்னு நம்ம வேறு வழியிலேருந்து தப்பிக்கிறதுக்கு எஸ்கேப் பாயிண்ட்டாக தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். இதில் வந்துக்கிட்டு ஜெயிக்கணும், வெற்றி, sub 3 sub 230 இப்படின்லாம் யோசிச்சிங்கன்னா இதை சர்வே பண்ண முடியாது. ஏதாச்சும் ஒரு பாயிண்டில் இன்ஜுரி ஆயிரும். ஸோ ஓகே, முடிஞ்ச அளவுக்கு இந்த ரன்னை வந்து சூப்பராக அருமையாக 2 பேருமே பண்ணிட்டோம். அடுத்து இந்த இதில் நான் வந்து ட்ரிகர் ஆகிட்டேன் உண்மையிலே சொல்ல போனால். ஏன்னா எனக்கு தேவை அடுத்தடுத்து இப்போ ஒரு மெராத்தன் போகிறேன் அப்படின்னா ஒரு என்ட்ரி பாயிண்ட் எடுக்கிறோம். இப்போ வெளிநாட்டில் ஒரு மெராத்தன் நல்ல ஒரு பெரிய மெராத்தன் ஓடணும் அப்படின்னா sub 3 இருந்தால் தான் எலிஜிபிலிட்டி, அதில் போய் பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியும். ஸோ எனக்கு அடுத்த ஊர்லாம் போகணும் அப்படின்ற காரணத்துக்காக அந்த sub 3க்குள்ளே கொண்டு வரணுன்றதுக்காக நான் இதுக்கப்புறம் அந்த இதை ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். ஸோ பார்ப்போம். பாஸ்டன் 13 வந்திருக்கு, போலார் H10 வந்திருக்கு. ஸோ இதை பற்றி யூஸ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் அப்கிரேட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ போடுற பார்க்குறேன் நான். பாய்.